ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான கோர்ஸ்னு சொல்லாங்க. அதாவது எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னு தமிழில் பார்த்தோம்னா வடிவமைப்பு பொறியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வடிவமைப்பு பொறியாளர் அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டடங்களோ இல்லை ஒரு பாலங்களோ இல்லை ஒரு டவர் இருக்குது அப்படின்னா அதுகளுக்கு வடிவமைப்பு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வைரம் உலகத்திலேயே மிக கடினமான பொருள், மிக ஸ்ட்ராங்கான பொருள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, டைமண்ட், அதோட ஷேப்னால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு பொருள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு நம்ம வடிவமைப்பு எந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அதனுடைய திடம் உறுதி எல்லாம் மாறும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஒரு பில்டிங்க்கு ஒரு குறைவான பொருளாதாரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பு கொடுத்து அந்த பில்டிங்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவார். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும், ஒரு பாலம் ஒரு அதிக காஸ்ட்டில் ரொம்ப பெருசாக கட்டுறதை விட ஒரு சிம்பிளான காஸ்ட்டில் அதே ஸ்ட்ரென்த்து நம்ம கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தேவைப்படுவார். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பாலங்கள் கட்டுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா உயரமான பில்டிங் அந்த மாதிரி கட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டவர் கட்டுறது, அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேலைகளில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இவர் செய்வார். இவர் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அந்த ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது மூலிமா அந்த பில்டிங் எவ்வளோ உயரமானாலும் சரி அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கிற மாதிரியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இடியாகட்டும், மழையாகட்டும், புயலாகட்டும், எந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாலம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அது அசையாமல் ஆடாமல் அதே மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு காற்றுக்கு ஒரு மரம் ஆடும் உயரமாக இருக்கணும். அதே பில்டிங் ஒரு பெரிய புயல் அப்போ ஆடிச்சு அப்படின்னா அந்த பில்டிங் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த பில்டிங் எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு வெதர் கண்டிஷனாலையும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் தேவைப்படுவாங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கிரேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டான பொருளை தன்னை விட வெயிட்டான அதிகமான பொருளை தூக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கிரேன்லேயே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி ஏணி படிக்கட்டுகள் போன்று இருக்கும். அந்த ஒரு குறைந்த காஸ்ட்டில் ஒரு குறைந்த கட்டுமானத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு நாம் சொல்லலாம். அதாவது ஒரு பில்டிங்கை ஒருத்தர் டிசைன் பண்ணுறார் அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்காக இருக்கும். அந்த பில்டிங் இந்த ரூம் இந்த இடத்துல வரணும், இந்த ரூம் இந்த இடத்துல வரணும், இது எத்தனை மாடி கட்டிடங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அத்தனை மாடி கட்டிடங்களுக்கும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நம்ம என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பாருங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கிற கோர்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங்களுடைய தேவைகள், பாலங்களுடைய தேவைகள், டவர், இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களோட தேவை மக்கள் தொகை அதிகரிப்பு அதிகமாக இருக்கிறனால கட்டிடங்களோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக இவர்களோட தேவையும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். இந்த கோர்ஸ் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் இதுவும் லோ ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருங்க, அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.